இன்னைக்கு காலையில் மதுரை மாவட்டத்தில் சிலைமான் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சாமநெத்தம் என்கிற பகுதியில் செந்தில் என்கிற தனசேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் 6 பேர் சேர்ந்து கொலை பண்ணதா ஒரு புகார் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதுக்கான விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமான விசாரணையில் இந்த இன்சிடெண்ட் குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு மூன்று நபர்களை வழக்கு பதிவு பண்ணி கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கேஸ் சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் வேறொரு காரணத்துக்காக நடந்த மாதிரி பதிவு நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த கேஸ் குடும்ப பிரச்சனை சம்பந்தமா நடந்திருக்கு அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தமா முழுமையா விசாரிச்சு மற்ற கைதிகள் இன்னொரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணதுக்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 3 தனிப்படைகள் 3 நபர்களை கைது செய்யறதுக்காக டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஃபர்தரா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முழு தகவலை பின்னாடி எல்லாருக்கும் பதிவு. கொலை செய்த கொலையாளிகள் அந்த இடத்துல உட்காந்து மதர் இருக்கிற மாதிரி பண்ணாங்களா? எப்படி அது இன்னும் விசாரணையில இருக்கு. ஆனா இதுக்கான மோட்டிவ் ஒரு குடும்ப பிரச்சனையானதான் நடந்திருக்கு. நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் இன்னும் விசாரணை பண்ணிட்டு அது விசாரணை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது இறந்தவருக்கும் அக்யூஸ்டா வரவருக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை நடந்திருக்கு. இல்ல இவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஆனா இவங்களோட ஊர் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இல்ல குடும்ப பிரச்சனையா தான் நடந்திருக்கு. வேற ஒன்றும் மற்ற ஆங்கிள் ஒன்றும் இல்லை. விசாரணையில இருக்கு. இப்பதான் எல்லாம் விசாரணை நடந்திருக்கு. வழக்கு பதியப்பட்டு இப்பதான் அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். முழு தகவலை உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன்.